எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 2015 கேட்ட ஒரு பொது தமிழ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒரு 100 கொஷின் எடுத்துன்னு வந்திருக்கேன். நம்ம பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட் கொஷின் போகலாம். பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிறமொழி தமிழ்மொழி அதை மாற்றுறது தெரியும் இல்லைங்களா? ஸோ அதான் இங்கே கேட்டிருக்காங்க. அவர்கள் இருவருக்கும் இடையே கான்வர்சேஷன் வந்துச்சு. அப்போ இங்கே கான்வர்சேஷன்றது இங்கிலீஷு. ஸோ அதே மாதிரி விவாதம், ஸ்பீச் இது எல்லாமே பார்த்தோம்னா தமிழ் மொழி கிடையாது. அப்படின்னும் போது இதில் பார்த்தோம்னா கான்வர்சேஷனுக்கு தமிழ் ஆக்கம் பார்த்தோம்னா உரையாடல். ஸோ அப்படின்னும் போது அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது அப்படின்றது தான் கரெக்டானது. அடுத்து சரியான சொற்றொடரை தேர்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் படித்து பார்க்கும்போது தெரியும் எது கரெக்டு தப்புன்னு சொல்லிட்டு. பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதல் தவறு அப்படின்றது தான் சரியானது. அடுத்து கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவைன்னு பார்க்கும்போது எனது மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன், அவளது தந்தை அவள் மீது உயிரையே வைத்திருக்கிறார், நம் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று, அவையெல்லாம் மாதவியின் நூல்கள் அப்படின்னும் போது நம்மளுக்கு இது படிக்கும் போதே நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. 3, 4 அப்படின்றது மட்டும் தான் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, முட்டையிட்டது சேவலா பெட்டையா அப்படின்றது என்ன வலு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கொஷினே இங்கே தப்பாக இருக்குது. ஏன்னா முட்டையிடுறது பெட்டை தான் அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சேவல் முட்டையிடாது இல்லையா? அப்படின்னும் போது வினாவே இங்கே தப்புன்றதுனால வினா வலு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பார்த்தோம்னா ஸோ கொஞ்சம் இது தெளிவாக பார்க்கணும். ஏன்னா சேவலா பெட்டையான்றது பால் வலு திணை அதே அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. அதே மாதிரி பார்த்தோன்னா திணை வலு அப்படின்னு இந்த உயிர்திணை அக்ரிணையா அப்படின்றதுல போயிடக்கூடாது. ஸோ பார்த்து பண்ணுங்கள். வரை வேர்ச்சொல்லை வினையாளனையும் பெயராக்குக. ஸோ வினையாளனையம்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதாவது அந்த வினையை செய்கிறவங்களை குறிக்கிறது தான் பார்த்தோன்னா வினையாளனையும் சொல்லுவாங்க. அதாவது அவர், அவன், வந்தவன், செய்தவன், அதே மாதிரி வந்தவள், செஞ்சவள், வரைந்தவள், அந்த மாதிரி அவங்களை குறிக்கிறது பார்த்தோம்னா வினையாளனையும் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படின்னும் போது வரை அப்படின்றதுக்கு பார்த்தோம்னா வரைந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் வரைதல் அப்படின்றது தொழிற்பெயர், அல் தல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தொழிற்பெயர் தெரியும் இல்லையா? ஸோ நம்ம வரைந்த அப்படின்னாலே பெயரெச்சம், வந்துச்சுனாவே வினையச்சம். ஓகே, அடுத்து பின்வருவற்றை பொறுத்துக்க. இது பார்த்தோன்னா இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க, இது தமிழ் கொடுத்துருக்காங்க. டெலிகேட் அப்படின்னா பேராளர், சாம்பியன் அப்படின்னம்னா வாகைச்சூடி, ப்ரப்போசல் அப்படின்னு பார்த்தோம்னா கருத்துரு, அடுத்து புரோட்டோகால் அப்படின்னு பார்த்தோம்னா மரபு தகவு. ஊ என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடு. அதாவது ஒரு மொழி சொல் அந்த இருக்கு இல்லையா, ஓரெழுத்து இதுக்கு அதுக்கு தான் கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின் அப்படி தொடர்ந்து வந்திருக்கு. ஊ அப்படின்னு என்ன கேட்குறாங்க? ஊனா இறைச்சி அப்படின்னாங்க. ஸோ அடுத்து தூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன் அப்படின்னு சொல்கிறது. தூனா உன். அடுத்து பட்டியல் 1 பொறுத்து சொல்கிறாங்க. என்னன்னு பார்க்கலாம். சரதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாய்மை. சூளிகை அப்படின்னம்னா நிலா முற்றம். மகோததி அப்படின்னம்னா கடல். அதே பார்த்தோன்னா அவனி அப்படின்னா நாடு. ஸோ சரதம் வாய்மை, சூளிகை நிலாமுற்றம், மகோததி கடல், அவனி அப்படின்னம்னா நாடு. அடுத்து கீழ்காணும் கருத்துக்களை தவறானதை சுட்டி காண்பிக்கவும். மிளகு நீரை அதாவது சாத்தமுது என்பது வைணவ மரபு. அடுத்து ஆசிரியரை ஐயா என்றே அழைப்பது வேலூர் ஆம்பூர் வட்டத்தார் மரபு அப்படின்றாங்க. அமிர்தத்தை கருப்பஞ்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோவில் மரபு. திருமணம் முதலிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வேய்வதை கொட்டகை என்பது செட்டிநாடு மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா அமிர்தத்தை கருப்பஞ்சாறு அப்படின்றது பார்த்தோன்னா ஸ்ரீரங்கம் கோவில் மரபு அப்படின்றது தான் தவறு. அடுத்து பார்த்தோன்னா எண்ணியாங்கேதுப எண்ணியார் இந்த அடியில் அமைந்துள்ள மோனை வகை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மோனை பார்த்தோம்னா அது ஃபஸ்ட் எழுத்து ஒன்றிய எழுத்து மோனை அப்படின்னும் போது ஏ இருக்கா? 1, 2, 3 4 அப்படி 1, 2 மோனை தானே. ஸோ அப்படின்னும் போது கீழ்கதுவாய் 1 ஓகே 1, 2, 4னாவே கீழ்கதுவாய். ஸோ இது நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேங்க அப்படின்றாங்க. ஸோ வெண்மதின்றது வெண்மை கூட்டல் மதி அப்படின்னு தான் பிரிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டே தப்புன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ மற்றது எப்படி பிரிச்சிருக்காங்க பார்க்கலாம். வெந்து வருதுன்னா வெந்து கூட்டல் உவர்ந்து, கருமுகில்னா கருமை கூட்டல் முகில், காடிதனை அப்படின்னா காடு கூட்டல் இதனை. அடுத்து பொருந்தாத இணையை காண்க அப்படின்னா இணையெல்லாம் முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு பாடல் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பாரதிதாசன். யாதும் ஊரே யாவரும் கேள்வி கனியின் பூங்குன்றன். ஸோ அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகம் சொல்றதுன்னா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம்ல வரும் 3 கூற்று வரும் இல்லையா? அது அழுது அடியடைந்த அன்பர் பார்த்தோம்னா திருமூலர் வராது. ஐ திங்க் மாணிக்க வாசகர் வரும். ஸோ அப்படின்னும் போது திருமூலர் வராது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நல்லது செய்த ஆற்றினாயினும் நல்லது செய்த ஓம்பினர் தான். அது எங்கன்னு பார்த்தோம்னா இப்போ புறநானூரில் வரும். அதாவது ஒருத்தவங்க நல்லது செய்யறதுனாலும் கெட்டதும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, புறநானூறு. திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதுன்றாங்க. ஸோ திருக்குறள் எப்படி பிரிக்கலாம்னா திருக்குறள் குறள் அப்படின்னு பிரிக்கலாம். மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் என்ற பெயர் பெற்றதுன்றது கரெக்ட். அடுத்து நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்று திருக்குறளை கூறுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது
முப்பால்னு சொல்லுவாங்க, உலக பொதுமறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னும் போது இது வந்து தப்பு தான் வரும். அதே மாதிரி திருக்குறள் 133 அதிகாரம்க்கு கரெக்டு. திருவள்ளுவர் காலம் பார்த்தோம்னா 31 கிமு 31ன்னு தெரியும் நம்மளுக்கு. அப்படின்னும் போது பார்த்தோம்னா 1, 3 மட்டும்தான் கரெக்டு. அடுத்து பாரதிதாசன் வெளியிட்ட பார்த்தோம்னா குயில். ஸோ பாரதிதாசனோட இதழ் பார்த்தோம்னா குயில்ன்றது நம்ம நல்லா தெரியும். இந்தியான்றது பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பட்டியல் 1 பார்த்தோன்னா கோக்கோதை நாடு பார்த்தோன்னா சேர நாடு. பார்ப்புனா நல்லா தெரியும், குஞ்சுன்னு சொல்லிட்டு. புள்ளினம் அப்படின்னா புல்னாவே பறவைன்னு தெரியும், பறவைனம். அல்லல் பலனம்னா அல்லல்னா சேரு இல்லையா, ஸோ பலனம்னா வயல். ஸோ அல்லல் பலனம்னா சேற்று வயல். நாடகையல் என்னும் நூலை இயற்றியவர் யார் தான்? பரிதிமா கலைஞர். ஸோ பரிதிமா கலைஞர் தான் நாடகையல் நூலை இயற்றியவர். ஏழாவது பற்றி கீழ்காணும் கூற்றில் சரியானவை எதுன்னு கேட்குறாங்க. பாடல் தோறும் 6 கருத்துக்களை விரக்கி கூறும் அற இலக்கியம் தான் ஏழாது, அது தெரியும். ஸோ அந்த 7 மருந்து, ஏழாதி முதற்கொண்டு 7 மருந்து சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதனால 6 கருத்துக்கள் வரது தான் அற இலக்கியம் தான் ஏழாது, அது கரெக்டு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஏழாதி நூல் பார்த்தோன்னா தற்சிறப்பாயிரம் சிறப்பாயிரம் 100 செயல்களை கொண்டதுன்றது தப்பு. 97 செயல் வந்து இருக்கும் ஏழாதில். ஸோ அப்படின்னும் போது தப்பு. ஏலக்காய், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி எனும் 6 பொருட்களை சேர்ந்த மருந்து உடற்பிணி போக்கி நலம் செய்யும் அப்படின்றது கரெக்டு. 6 மருந்து 6 கருத்து அப்படின்னு தான் படித்தோம். ஸோ அது போல் ஏழாதில் ஒவ்வொரு செயலும் சொல்லப்பட்ட 8 கருத்துக்களும் மக்களது மனநோயை ஆகிய அறியாமையை போக்கி தெளிவு தரணும். 8 கருத்துக்கள் வருது. 6 மருந்து 6 கருத்து, அதுதான் கரெக்ட். 8ன்றது பார்த்தோன்னா ஆசார கோவையில் வரும். ஸோ அப்படின்னும் போது 1, 3 தான் கரெக்டு. நெக்ஸ்ட் வழிபாட்டு பாடல்கள் ஆசிரியர், இதில் பார்த்தோம்னா எது பொருந்தாதது அப்படின்னு கேட்குறாங்க. ஏசு பெருமான் பார்த்தோம்னா ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை கரெக்டு. ஏன்னா பார்த்தோம்னா தேமாவணி எழுதுனது அவங்க தானே. நெக்ஸ்ட் சிவபெருமான்னா சுந்தரர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா புத்தபிரான் வந்து நீலகேசி வராது. நீலகேசி பார்த்தோம்னா சமண சமயம் தான் வரும். அப்படின்னு புத்தபிரான் வரதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நபிகள் நாயகம் பார்த்தோம்னா உமர் புலவர். நபிகள் நாயகம்னா என்ன வரும்? சீராபுராணம். ஸோ அப்படின்னும் போது உமர் புலவர் அப்படின்றது தான் கரெக்டு. ஸோ புத்தபிரான் பார்த்தோம்னா ஐ திங்க் லைக் நீலகேசி வந்து சமண சமயம் தான் வரும். புத்த சமயம் பார்த்தோம்னா மணிமேகலை, குண்டலகேசி அதுதான் வரும். ஸோ அப்படின்னும் போது புத்தபிராணம் நீலகேசிங்கிறது தப்பு. திருக்குற்றால குறவஞ்சி பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதுன்னு கேட்குறாங்க. ஸோ திருக்குற்றால குறவஞ்சி நூலை இயற்றியவர் திருக்குறளாஸ் கவிராயன் தெரியும். மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுவும் கரெக்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குற்றாலநாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குறத்தி குறி சொல்வதும் குற்றால குறவஞ்சின் மையக்கருத்தை பொருளாகும் அப்படின்றதும் வந்து கரெக்டு, இதுவும் கரெக்டு. குறவஞ்சி 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று அப்படின்றாங்க. இது வந்து சிற்றிலக்கியம் கிடையாது, குறவஞ்சி. இது குறவஞ்சி இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதெல்லாம் சேர்ந்தது தான் இது. ஸோ அப்படின்னா இது தப்பு. வசந்தவல்லி திருமணம் எனவும் இந்நூலை வந்து வழங்கப்படுகின்றது, அது வந்து தப்பு. ஸோ அப்படின் போது 1, 2 அப்படின்றது பார்த்தோன்னா கரெக்டு. மயங்கி மருகி பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவருக்கொருவர் அப்படின்னு சொல்லி பாடலடி ஆசிரியர் யார் பார்த்தோம்னா ஒட்டக்கூத்தர். ஸோ மயங்கி மருகி பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவருக்கொருவர் அப்படின்னு சொல்கிறது பார்த்தோம்னா ஒட்டக்கூத்தர். ஒற்றுமை காப்பியம் நல்லாவே தெரியும், சிலப்பதிகாரம் சொல்லிட்டு. அம்மானை பற்றி கீழ்காணதில் சரின்னு கேட்குறாங்க. அம்மானைன்றது மகளிர் விளையாட்டுகள் ஒன்று, அது கரெக்டு. அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி அப்படின்றது கரெக்டு. பாடிக்கொண்டே பந்துகளை உருட்டி விளையாடுவது பந்து விளையாடல் ஆகும் அப்படின்றது வந்து அது வராது அம்மானையில். ஸோ அம்மானை பாடல் ஒரு கருத்து வினா எழுப்பி அக்கருத்தை மறுத்தல் இரண்டுக்கும் பொருந்தும் வகையில் ஒரு செய்தி முடிவில் ஒரு நீதி இடம்பெறும் அப்படின்றதும் தப்பு. ஸோ இதில் சரியானது பார்த்தோன்னா 1, 2 மட்டும்தான். ஓகே, கடல் பயணத்தின் சிறப்பு அவை விளக்கும் நூலோடு பொறுத்துக்க. ஓகே, விளைந்து முதிர்ந்த விழுமுத்து பார்த்தோம்னா மதுரை காஞ்சி. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? முத்து வந்து எங்கே இது பண்ணுவாங்க? மதுரையில் தானே. ஸோ அப்படின் போது முத்து ஃபேமஸ் மதுரைன்றனால விளைந்த முதிர்ந்த விழுமுத்து பார்த்தோம்னா மதுரை காஞ்சி ஞாபகம் வச்சுக்கணும். பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி, இதில் உரைநடையில் வரும். இது பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அப்படின்னு பார்த்தோம்னா அகநானூறு. எப்படி இது ஞாபகம் வச்சுக்கலாம்? இது வந்து 6th உரைநடையில் வரும். அந்த வணிகம் பற்றி ஒரு லெசன் வரும், அதில் வரும். இதுக்கு நான் அதிலே வந்து நான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஸோ பொண்ணு என்ன சொல்லுவோம்? பொண்ணு என்ன தங்கம் தானே, அதை என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்குள்ளாக தானே வச்சுருப்பாங்க. ஸோ அகம்னா என்னது? வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படின்னா பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அகநானூறு. அடுத்து காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் அப்படின்றது புறநானூறுன்றது நல்லாவே தெரியும். கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவை அசைந்தது அப்படின்றது பார்த்தோன்னா பட்டின பாலை. ஸோ பட்டினத்தில் பார்த்தோன்னா யானை அசைஞ்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கோம். அடுத்து புனையா ஓவியம் என்பது பொருள் பார்த்தோன்னா கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது தான் பார்த்தோன்னா புனையா ஓவியம். ஓகேங்களா. அடுத்து கிருஷ்ணகிரி கோத்தகிரி என்பதில் கிரி என்ற சொல் கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கிறதுனா மலை. ஓகே, திருவிளையாடல் புராணம் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. மதுரையில் எழுந்தள்ளியுள்ள சோமசுந்தர் கடவுள் செய்த 63 திருவிளையாடல்களை விளக்கி கூறும் பழைய வரலாற்று நூல் தான் திருவிளையாடல் புராணம்.
இது கிடையாது. அது வந்து தப்பு ஆக்சுவலி. அடுத்து பார்த்தோம்னா, திருவிளையாடல் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியையும் தமிழையும் நன்கு கற்றுணர்ந்த சான்றோர். அது கரெக்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, திருவிளையாடல் புராணம், மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவை காண்டம் என்று 3 பிரிவு கொண்டது. அதுவும் கரெக்ட்டு. அடுத்து திருவிளையாடல் புராணத்தில் பார்த்தோம்னா 65 பாடல்கள் 3200 பாடல்கள் உள்ளன அப்படின்றதும் வந்து தவறு. ஸோ அப்படின்போது 2, 3 மட்டும் தான் சரி. நெக்ஸ்ட் பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் 2 பொறுத்து ஓகே. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது அப்படின்னு சொன்னது யாரு? கால்வெல் தான் சொல்வார். ஸோ மற்ற துணையின்றி அது தமிழ் வந்து தனியாகவே இயங்கும் அப்படின்னு சொன்னது. எல்லா சொல்லும் பொருளும் அதாவது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவை அப்படின்னு சொன்னது யாருன்னா தொல்காப்பியம். தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொன்னது யாருன்னா தண்டி அலங்காரத்தில் வந்து சொன்ன ஒரு மேற்கோள் தான் தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படிங்கிறது. தமிழ் என்னை ஈர்த்தது குரலும் என்னை இழுத்தது அப்படின்னு சொன்னது யாருன்னா க்ரௌல். ஸோ இது வந்து தனியாகவும் கேட்குறாங்க, இது மேட்ச்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே வந்து பார்க்கணும். அடுத்து ஓகே. நெக்ஸ்ட் சிறுபான் ஆற்றைப்படை யார் எழுதுனது பார்த்தோம்னா நல்லூர் நத்தத்தனார். திருமுருக ஆற்றுப்படை நக்கீரர். பொருணர் ஆற்றுப்படை பார்த்தோம்னா முடத்தாம கன்னியார். பெரும்பான் ஆற்றுப்படை பார்த்தோம்னா கடிலூர் உருத்திரன் கண்ணனார். அடுத்து இன்டர்நெட்னா இணையம். சர்ச் இன்ஜின்னா தேடுபொறி. ஜோர்னல் அப்படின்னா மின்னிதழ். புக்னா மின்னூல். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தோம்னா பொருத்தமற்றதை தேர்வு செய்கின்றாங்க. சமரச சன்மாகம் எனும் விரிந்த நோக்கினை கொண்டவர் தாயுமானவர். தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுவது தாயுமானவரது பாடல்களாகும். ஆண்மநேயம் ஒருமைப்பாட்டை வள்ளலாரிலிருந்து கற்றறிந்தவர் தாயுமானவர். பராபர கன்னிகள் தாயுமானவர் இயற்றப்பட்டவர். ஆக்சுவலி தாயுமானவர் பார்த்தோம்னா வள்ளலாருக்கு முன்னாடியே பிறந்தவர், முன்னாடி இருந்து அதுக்கு முன்னாடியே இறந்துட்டார். ஸோ அப்படின் போது அவர் எப்படி கற்றுருப்பாரு அவர்கிட்ட? ஸோ அப்படின்னும் போது சி வந்து தப்பு, மற்றதெல்லாம் வந்து கரெக்ட் தான். அடுத்து ஓகே. இது வந்து வைப்பு முறையாக நூற்றில் இது பார்த்தோம்னா 10, 20, 30, 40ன்னு சொல்லிட்டு அந்த 10 10 வரது பார்த்தோன்னா நெய்தலில் வரும். அதே மாதிரி ஆட் நம்பரில் வந்துச்சுன்னா பாலையில் வரும் பார்த்தோம், அதை கொடுக்கலைங்க, பட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 6 6ன்னு வந்துச்சுன்னு பார்த்தோம்னா மருதம் வரும். ஏன்னா வந்து மருதம்னா அந்த வயல் இந்த மாதிரிலாம் வந்து வந்து 6 மாதிரி ஓடும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 6 6 வரும். அடுத்து பார்த்தோன்னா 4 நாளாக வருது பார்த்தோன்னா முல்லை திணை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 8 2 8 2 8 அப்படின்னு வந்துச்சுன்னு பார்த்தோன்னா குறிஞ்சி. அடுத்து ஒலி வேறுபாடு வந்து வலை. வலைனா மீன் பிடிக்கும் வலை. இந்த வலைனா பார்த்தோன்னா பொந்து எலி வலைன்னாங்களே அது. வாழைனா அது வந்து ஒரு மீன் வகை. வாழை மீன் அப்படின்னா அது வாழைனா மர வகை. ஓகே. எது சரியானதுன்னு கேட்குறாங்க. கம்பராமாயணத்துக்கு கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம் கரெக்டு. இரண்யவதை படம் வான்மீகி ராமாயணத்தில் வந்து இடம்பெறவில்லை, அதுவும் கரெக்டு. மாயாசன படலம் பார்த்தோம்னா கம்பராமாயணத்தில் இல்லாதது அப்படின்றது பார்த்தோன்னா இல்லாதல்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கம்பர் 100 பாடல்கள் கிடையாது, 1000 பாடல்களுக்கு ஒரு முறை தான் அவங்கள ஆதரித்து சடையப்பவர்கள் வந்து போச்சுள்ளார். 1 2 தான் சரி. நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் யார் பார்த்தோன்னா பனு அகமது மரைக்காயர். ஸோ வந்து பார்த்தோன்னா பாதிலே வந்து விட்டு போயிருப்பாங்க, சீத கதை தான் இறந்துருவார் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் மீறி முடிக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா பனு அகமது மரைக்காயர் தான் முடிப்பார் முழுசா. ஸோ அதை தான் சின்ன சீரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அடுத்து பொருந்தா ஒன்றை தேர்வு கண்ணதாசன் பாடது. முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ. அடுத்து சின்ன பையிலே சேதி கேளடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையில அதோ அந்த பறவை போல வாழ்வை. இதில் வந்து கண்ணதாசன் எழுதாத பாடல் எதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தோம்னா சின்ன பையிலே சேதி கேளடா அப்படின்றத வந்து கண்ணதாசன் எழுதாது. ராசராச சோழன் உலாவை பாடியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஊட்டக்கோத்தர். அவர் தான் ராசராச சோழன் உலாவை வந்து பாடினவர். நெக்ஸ்ட் பட்டியல் 1. மாணிக்க வாசகர் பார்த்தோம்னா திருக்கோவை, நம்ம நல்லாவே தெரியும். திருக்கோவை எழுதுனது மாணிக்க வாசகர். அதே மாதிரி ஆண்டாள் எழுதுனது பார்த்தோம்னா நாச்சியார் திருமொழி. சுந்தரர் பார்த்தோம்னா திருத்தொண்ட தொகை. அதே மாதிரி திருநாவுக்கரசர் பார்த்தோம்னா அவரோட இன்னொரு பெயர் பார்த்தோம்னா தாண்டகவேந்தன் சொல்லுவாங்க. முன்னீர் வழக்கம் மகடவோடு இல்லை, நல்லாவே தெரிஞ்சுதான். அதாவது முன்னீர் வழக்கம் மகடவோடு இல்லைன்னா கடல் கடந்து போகிறது வந்து சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து போகிறது வந்து பொண்ணுங்க பண்ணக்கூடாது அப்படின்வாங்க. அந்த தொல்காப்பிய சொன்னது இதுதான். நெக்ஸ்ட் காணப்பவற்றில் பொருத்தமற்ற தேர்வு செய்க. தமிழகத்தின் ஓட்ஸ்வொர்த் யாரு? புதுவை அடுத்த வில்லியும் பிறந்த வாணிதாசன். கரெக்டு தான். திரைக்கவி திலகம் மருதகாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் மருதகாசி பாடல் தொகுப்பட்டு விழுந்தாமதா. திரைக்கவி திலகம்னா யார் நமக்கு தெரியும், மருதகாசி அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் நீதிநெறி விளக்கம் கந்த கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபர் பாடினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குமரகுருபரர் வந்து இல்லை. சரி ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
காரைமுத்துப்புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா என்ற புனைப்பெயர்கள் வந்து கண்ணதாசனுக்கு உண்டு அப்படின்றாங்க. ஸோ வந்து இது இது வந்து நம்ம சப்போஸ் உங்களுக்கு தெரியலனாலும் இப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. காரைமுத்துப்புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா இந்த மாதிரி புனைப்பெயர் கண்ணதாசனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இருட்டறையில் உள்ளதடா உலகம் சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். ஸோ இருட்டறையில் உள்ளதடா உலகம் பார்த்தோம்னா பாரதிதாசன். மாணிக்க வாசகர் கட்டிய கோவில் எங்கே இருக்குது பார்த்தோம்னா திருப்பெருந்துறையில் வந்து இருக்குது. மாணிக்க வாசகர் கட்டிய கோவில் வந்து எங்கே இருக்குது? திருப்பெருந்துறை. கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் யார் பார்த்தோம்னா நாமு வேங்கடசாமி நாட்டார். கள்ளர் சரித்திரம் நாமு வேங்கடசாமி நாட்டார். அடுத்து மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் யார் பார்த்தோம்னா அப்துல் ரஹ்மான். ஸோ மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் பார்த்தோம்னா அப்துல் ரஹ்மான். அடுத்து பார்த்தோம்னா மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது பார்த்தோம்னா ஆகாயத்தை அடுத்த வீடு. ஸோ மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் ஆகாயத்தை அடுத்த வீடு. வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் அப்படின்னு சொல்லி யாருன்னு பார்த்தோம்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அடுத்து பார்த்தோம்னா தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி இதை இது பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா நூலை வெளியிட்டது வாணிதாசன். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி யார் வெளியிட்டாங்க? வாணிதாசன். அடுத்து புதுமை பித்தன் யாரு? புதுமை பித்தனோட இயற்பெயர் என்ன? சோ விருத்தாச்சலம். ஈரோடு தமிழன்பன் ஜெகதீசன். அடுத்து வாணிதாசன் பார்த்தோம்னா ஏத்திராஜு. அடுத்து கண்ணதாசன் பார்த்தோம்னா முத்தையா. புறந்த சொல்லை கண்டறிக. தத்தை சுகம் வெறுப்பு கிள்ளை. இதுல பார்த்தோம்னா வெறுப்பு அப்படின்றது தான் பார்த்தோம்னா புறந்தா சொல். பொருட்டன்று பிரித்தெழுதுக. பொருட்டு கூட்டல் அன்று. இதுல சுகம் கிள்ளை தத்தை குழந்தைங்களை குறிக்கும். கிள்ளை அப்படிதான் நினைக்கிறேன். என்னன்னு சொல்லிட்டு சொல்றீங்க கீழே கமெண்ட் பண்றீங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆயுத குறுக்கம். ஆயுதம்னாவே நம்மளுக்கு தெரியும். ஆயுதம் வந்துச்சு கட்சி இது அப்படின்ட்டு. ஐகார குறுக்கம் அப்படின்னா கடலை. ஔகார குறுக்கம்னா வவ்வல். மகர குறுக்கம்னா மருண். ஸோ இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா ஆயுதம்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆயுத எழுத்து அப்படின்னு இல்லையா? ஸோ ஆயுத எழுத்து எங்கே இருக்குன்னு பாருங்க, 3ல் இருக்கு. ஸோ ஓகே. ஐகார குறுக்கம்னா ஐ வரணும் இல்லையா? ஸோ ஐ எங்கே வருதுன்னு பாருங்க, கடலை வருதா? ஓகே. ஔகார குறுக்கம்னா அவ் வருமா? அப்போ எங்கே இருக்குது? வௌவால். மகர குறுக்கம் இம்முன்னு முடியுது பாருங்க, இம்முனா ஸோ மருண். அதை வச்சு அப்படி வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக்க நமக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு என்ன வரும்? மா வரும். மா வருதான்னு பாருங்க, இல்லை. மம்மா. மீ இருக்கா? மீ இல்லை, மீ இருக்குது. மூ சின்ன மூ இருக்குது. அடுத்த மே அந்த மாதிரி. ஸோ மாக்கு அடுத்தது பார்த்தோம்னா மே வருது. மேக்கு அடுத்தது என்னது? மொழி. ஓகே. ஓகே. இப்போ இது கேட்டிருக்காங்க இலக்கண குறிப்பா. விரிநகர் பார்த்தோம்னா வினைத்தொகை. விரிந்த விரியும் விரிகின்ற விரியும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ முக்காலத்தையும் காட்டுறதுனால இது வினைத்தொகை. மலரடி அப்படின்னா மலர் போன்ற அடி அப்படின்னு சொல்லிட்டு வரனா ஊமைத்தொகை. மாப்பலா வாழை அப்படின்னா உண்மைத்தொகை. அப்படின்ற இடைச்சொல் பார்த்தோம்னா மறைஞ்சு வந்திருக்கனால இது உண்மைத்தொகை. நெக்ஸ்ட் இதே வந்து வந்து இதாக வந்துச்சுன்னா மறையாமல் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்? எண்ணுமைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஓகே. முதுமரம்னா பண்பு தொகை. பிரித்தோம்னா முதுமை கூட்டல் மரம் வரும். ஸோ மரத்தோட பண்பு சொல்கிறதுனால பண்பு தொகை. அடுத்து 3 காலங்களில் ஒன்றனை உணர்த்துவது பார்த்தோம்னா வினைமுற்று. 3 காலத்தில் ஏதாவது ஒன்று இது பண்ணிச்சுனாலே அது என்னது? வினைமுற்றுன்னுவோம். முக்காலத்தையும் உணர்த்துச்சுனா தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து படித்தல், கற்பித்தல், எழுதல், தள்ளுதல் முடிஞ்சாலே தொழிற்பெயர். முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது பார்த்தோம்னா பெயரெச்சம். அதாவது எப்படி வந்த பையன் அப்படின்னு வந்துச்சுன்னா வந்த அப்படின்றது பார்த்தோம்னா இது ஒரு வினைச்சொல், முற்று பெறாத வினைச்சொல், அதாவது வினை எச்சம்னா வினை எச்சம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அது வந்து பெயரில் முடியுது. பையன்றது ஒரு பெயர்னு வச்சுக்கலாம், இல்லை வந்த கபிலன் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி முடிஞ்சு பெயரில் முடிஞ்சு பார்த்தோன்னா பெயரெச்சம். இதே வந்து வந்து உண்டான் அப்படின்னு போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது வினையச்சம் அந்த மாதிரி வரும். ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து பொருந்தாத இணைய கண்டறியல திணை தொழில். ஸோ முல்லை பார்த்தோம்னா வரகு விதைத்தல், களை பறித்தல், ஓகே, அது கரெக்டு. பாலையில் நிறைக்கவர்தல், சூறையாடுதல், ஆமாம், நிறைக்கவர்தல் சூறையாடுதல் வேலையை பண்ணுவாங்க. குறிஞ்சில் பார்த்தோம்னா தேனிடுதல், கிழங்கல்தல், ஓகே. மருதத்தில் பார்த்தோம்னா மீன் பிடித்தல், உப்பிட்டல், அது வந்து நெய்தல் இதுக்கு வரும். மருதத்துக்கு வந்து இந்த என்ன பண்ணுவாங்க, அந்த வயல்வெளி அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது அந்த மாதிரி வரும். ஸோ வந்து மீன் பிடித்தல், உப்பிட்டல்னாவே நம்ம என்னது கடல் சார்ந்த இடம் வந்து நெய்தல் ஞாபகம் வச்சுக்கலாம். இது அகர வரிசை. அதே மாதிரி கா எல்லாமே வருது. இன் அதே மாதிரி வருது. அப்போ நெக்ஸ்ட் இது பாருங்கள், டா டூ அதுக்கடுத்து நான் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்மளுக்கு வந்து டக்குன்னு
இது நமக்கு ஆன்சர் தெரிஞ்சதுனால டக்குனு இது வச்சு என்னன்னு பார்த்துக்கணும். இல்லைனா உட்காந்து பாருங்கள், அது கரெக்டாக பார்க்கணும் இல்லையா? ஸோ கரெக்டாக பார்க்கணும். அது வந்து ஃபஸ்ட்டு 3 எழுத்துமே ஒரே மாதிரி வந்து ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் வச்சு இது பண்ணிக்காங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணணும் அகர்வரிசை. ஸோ அதனால தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது கொஞ்சம் தெரியும், இப்படிலாம் கூட கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பிழை நீக்கிய வடிவம். அப்பிசி மாதம் அடமலைம்பாங்க அப்படின்னு ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள். அடுத்து கீழே பெறவற்றுள் சரியானவை எது? நான், யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள். ஆமாம், நான் அதாவது தன்மை ஒருமை பெயர். அதுக்கடுத்து பார்த்தோம்னா நீ, நீர், நீவீர், நீர், நீங்கள் என்பது முன்னிலை ஒருமை பெயர் அப்படின்றாங்க. நீவீர், நீர் அப்படின்னா நீன்றது முன்னிலை ஒருமை வரலாம். பட் நீர் அப்படின்னா பார்த்தோம்னா பன்மை தான் வரும். முன்னிலை ஓகே, பட் வந்து பன்மையில் வரும். இதே நீ பார்த்தோன்னா ஒருமை ஓகே, அது ஒன்று மட்டும் தான் ஒருமை, மற்றதை பார்த்தோம்னா பன்மையில் தான் வரும். ஸோ அப்படிங்கும்போது 1, 2, 3 மட்டும் தான் கரெக்டு. ஓகேங்களா? கூவா முன்னம் இளையோன் குறுகி நீ. கொடுக்கப்பட்ட செய்யுள் அடிக்கோட்டிட்ட சொல்கிறது பொருத்தமான இலக்கண குறிப்பு. ஓகே, குறுகி நீ. கூவா பார்த்தோம்னா கூவாது, கூவால், அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா முடியல இல்லையா? ஸோ கூவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடியாத மாதிரி இருக்குது. ஈர் வந்து கெட்டு போச்சுன்றாங்க. அதுதான் கூவா அப்படின்னாலும் அர்த்தம் பார்த்தோன்னா கூவாத அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ கூவாத அப்படின்றதுல பார்த்தோன்னா தான்றது கெட்டு போச்சு. ஸோ அப்படின்னும் போது ஈரு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகேங்களா? அது நெக்ஸ்ட் பார்த்தோன்னா குறுகினி அப்படின்றத பார்த்தோன்னா வினைச்சம். அடுத்து பட்டியல் ஒன்றுடன் நினைக்க. வாழைனா பார்த்தோம்னா இளம்பெண் தான் வாழை அப்படின்வாங்க. உலை அப்படின்னா உலைன்றது பார்த்தோம்னா பிடரி மயிர். விலை அப்படின்றத பார்த்தோம்னா விலைனா தயிர். வலை அப்படின்னு பார்த்தோம்னா சுரப்புன்னை மரம் தான் வலை. அடுத்து இன்மையுள் இன்மை விருந்தொரால். இதில் விருந்துன்றதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பண்பாகு பெயர். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அம்புஜதம்மாள். கீழே காணப்பெறவற்றுள் பொருத்தமற்ற கூற்றை தெரிவு செய்க. பண்டை தமிழகம் சேர சோழ பாண்டியர் என்று மூவேந்தராக ஆளப்பெற்றது. ஓகே, கரெக்டு. நகை, அழுகை, உவகை, பெருமிதம் முதலான பல சுவைகள் தோன்றுமாறு பாடப்படும் பாடல் பல்சுவை பாடல்கள். தேர், யானை, குதிரை, காலாளர் படைகள், வலிமை, வீர சிறப்புகளை போற்றுவது புறப்பாடல்கள். இதே நாட்டு வளம், செல்வ வளம், செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது அப்படின்றாங்க. ஸோ அப்படி வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நாட்டு வளம், செல்வ வளம், செங்கோல் மாண்பு இதை பற்றி உரைக்கும் அரசு ஆவணம் பார்த்தோம்னா அதாவது நம்மளுக்கு இது படிக்கும் போது தெரியுது கண்டிப்பாக அரசு ஆவணம் காவடி சிந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இது என்ன நூலாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இது சரியாக தெரியல, பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். பாண்டியன் பரிசு எழுதினது யார்? பாரதிதாசன். குயில் பாட்டு பாரதியார். ஆசிய ஜோதி பார்த்தோம்னா கவிமணி. சங்கொலி நாமக்கல் கவிஞர். ஓகே, தொண்டர் சீர் பரவுவார் யார்? சேக்கிலார். தெரியும் நம்மளுக்கு. 8 தொகை நூல்கள் அகப்புற பாடல்கள் கொண்ட நூல் எது பார்த்தோன்னா பரிபாடல். அது ஒன்று மட்டும்தான் அகம்புறம் ரெண்டுத்தையுமே சேர்த்து பரிபாடல் வந்து வரும் 8 தொகை நூலில். அடுத்து 3000 பற்றி கூற்றுகளை சரியானவை எது? ஃபஸ்ட்டு அது எப்படி பிரிக்கலாம்னா 3 கூட்டல் 900. திருக்கோட்டியார் நம்பியால் எம்பெருமானார் என்று அழைக்கப்பட்டவர் யார் பார்த்தா ராமானுஜர். திருக்கோட்டியூர் நம்பியார் எம்பெருமானார் அப்படின்னு யாரை அழைக்கப்படுறாங்க? யார் அழைச்சாரு? யாருன்னு பார்த்தோம்னா ராமானுஜரை தான் திருக்கோட்டியார் நம்பியார் என்னன்னு சொல்கிறாரு? எம்பெருமானார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 3 அடி சிறுமை 6 அடி பெருமை கொண்ட சங்க நூல் 500. 3 to 6 அடினாவே 500. நந்தி கலம்பம் பார்த்தோன்னா பெயர் தெரியவில்லை. ஓகே, கொண்டல் அப்படின்னா மேகம்னு அர்த்தம். தாமம்னா மாலை. புரிசை அப்படின்னா மதில். மல்லல்னா வளம். அடுத்து முக்குடல் பல்லு பற்றி சரியானது எதுன்னு கேட்குறேன். முக்குடலில் வாழும் பள்ளி, மூத்த மனைவி, மருதூர் பள்ளி, இளைய மனைவி என இருவரும் மணந்து திண்டாடும் பல்லன் வாழ்க்கை பற்றி சொல்கிறதா முக்குடற்பல் தெரியும் நல்லா. ஓகே, முக்குடற்பல் வந்து தஞ்சை மாவட்ட பேச்சு வழக்கு காணலாம்ன்றாங்க. ஸோ ஆக்சுவலி திருநெல்வேலி வழக்கு தான் வரும். ஸோ முக்குடப்பல்வின் ஆசிரியர் எவர் என்பதை தெரிந்துள்ளது. கரெக்டு. பள்ளமான நீர் நிறைந்த சேற்று நிலத்தின் நன்செய் நிலத்தில் உழவு தொழில் செய்து வாழும் பாமரர்களாகிய பல்லர்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் சதகம் வராது, பல்லு வரும். ஸோ அப்படின்னா 1, 3 தான் கரெக்டு. விற்பெரும் தளத்தோல் வீரர் இதில் யார் குறிக்குதுன்னா ராமன். ஓகே, திருவேங்கடத்தந்தாதி எழுத்து வந்து யார் பார்த்தோன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திருவேங்கடத்தந்தாதி பார்த்தோன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார்.
ஐங்குறு நூற்றில் முல்லை திணை பாடல்களை பாடியவர் பெயரை தேர்ந்தெடுங்கன்றாங்க. ஸோ வந்து இது கூட ஷார்ட்கட் நான் பார்த்தோம். ஸோ முல்லைனாவே எனக்கு காடு தானே, ஸோ காட்டில் வந்து பேய் இருக்குவாங்களே, ஸோ அதை வச்சு நான் பேய்னா ஞாபகம். ஸோ குறிஞ்சினாலே கபிலன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதேமாதிரி ஓதல் ஆந்தையார் அப்படின்னா பாலைனாவே அதில் டெசர்ட்டா சரி அங்கே வந்து ஆந்தலாக இருக்கு இல்லையா, ஸோ அப்படின்னும்போது ஓதல் ஆந்தையார் ஞாபகம். ஓரம் போகியார் வந்து மருதம்னா வரப்பு இருக்கும், வயல் இருக்கும், அதில் வரப்பு இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஓரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் போகியார். ஸோ இதே நெய்தல் பார்த்தோன்னா அம்மு உணார் அப்படின்னு ஞாபகம் படிச்சுக்கலாம் அப்படின்னு. ஓகே, அடுத்து எது சரியற்றவை என கூறுகின்றாங்க. ஸோ அகப்பொருள் பற்றிய நற்றிணை நூலில் புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளும் அறவே இடம் பெற்றிராது குறிப்பிடத்தக்கது அப்படின்றாங்க. ஆக்சுவலி குறிப்பிட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அகப்பொருளும் இருக்கும், புறப்பொருளும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நற்றிணையில். அடுத்த நற்றிணை செய்திகள் 8 அடி சிறுமையும் 12 பெருமையும் கொண்டவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நற்றிணை பார்த்தோன்னா 9 to 12 வரும். ஸோ நற்றிணை செய்திகள் அகவர் பாவல் ஆனது கரெக்டு. அடுத்து நற்றிணையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் வழுதினும் பாண்டிய மன்னனவன். ஓகே, 3-4 கரெக்டு, 1-2 தப்பு. அடுத்து பொருந்தாத இணையை களிர் எழுந்து பெயர்த்தல் காலைக்கு கடனே அப்படின்னு சொல்கிறது பொருளானூறு கரெக்டு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் பார்த்தோன்னா திருக்குறள். ஓகே, மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவன் வரும். நெக்ஸ்ட்டு பண்ணோட தமிழ் ஒப்பாயின்றது தேவாரம். கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழன் அப்படின்றது பார்த்தோம்னா சிலப்பதிகாரம். தமிழன் இது வந்து 6th வரும். கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழன், அதாவது தமிழன் அப்படின்றது எந்த இதில் ஃபஸ்ட் வந்துச்சு? தேவாரம் தான். ஆமாம், தேவாரம் தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இது வந்து செக் பண்ணி பாருங்கள். பட் வந்து இது வந்து தமிழ்ன்றது ஃபஸ்ட்டு வந்து எதில் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதில் தான் இந்த லைன் வரும். இந்த லைன் வந்து சிலப்பதிகாரம் அப்படின்னு கொடுத்தாங்க. 6th நியூ புக்கில் வரும். செக் பண்ணிக்கோங்க. இது அதான் பொருந்தாத இணைன்னு சொல்கிறாங்க. அது என்ன நூல்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. திரிக்கடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுங்க. திரிப்படகம் வந்து 102 வெண்பாக்களை கொண்டதுன்றாங்க. ஸோ அது வந்து 100 தான். ஆசிரியர் நல்லாதனார் கரெக்டு. 15 கீழ்கணக்கு கொண்டு கரெக்டு. சுக்குமிளகு திப்பிலான மருந்துன்றதும் கரெக்டு. பாந்தல் உரகம் பன்னகம் பனி என்ற சொல் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாம்பு தான் வந்து பாந்தல் உரகம் பன்னகம் பனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே பாப்பான்னு வருதா, பன்னகம் உரகம் மட்டும் தான் வருது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடு என்று கூறியுடன் பாடுபவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆசுகவி, ஆசையாக பாடுவார். அடுத்து ஓசை நலம் சிறக்க பாடுபவர் யாருன்னு பார்த்தோம்னா மதுரக்கவி. அடுத்து தொடர்நிலை செய்யுளை பாடுறவர் யாருன்னா வித்தாரக்கவி. சொல்லணி வச்சு பாடுறது யார் பார்த்தோம்னா சித்திரக்கவி. நான் சொல்லுவாங்க பாடுன்னு பாடுறது ஆசையாக பாடுறாருன்னா ஆசுக்கவி. ஓசை நலம் சிறக்க பாடுபவர் யாருன்னு பார்த்தோம்னா மதுரக்கவி. தொடர்நிலை செய்யுளை பாடுறது யாருன்னா வித்தாரக்கவி. சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்திரக்கவி. இந்திர விஜய் என்ற நூலை இதழ்களை வெளியிட்டவர் பாரதியார், நல்லா தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தூதுவளைக்கு பார்த்தோம்னா என்ன பேருன்னு பார்த்தோம்னா ஞான பச்சிலை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவார்? வள்ளலார் சொல்லுவார் இல்லையா. அடுத்து கற்றாழை பார்த்தோம்னா குமரி கண்ட நோய்க்கு கற்றாழை கொடுங்க. அது கரிசலாங்கண்ணி பார்த்தோம்னா தேகராசம் பிரிங்கராசம் இந்த மாதிரி வரும் இல்லையா. குறுமிளகு அப்படின்னா இந்திய மருந்து தான் குறுமிளகு. இந்திய மருந்து ஒன்று தான் குறுமிளகு. அடுத்து கொலையே களவே காமத்தி விளைவு, இது என்ன? உடம்பில் தோன்றுவன, அதாவது மணிமேகலை அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லுவார், அதாவது எந்தெந்த தப்புங்க எதால் உருவானது அப்படின்னு சொல்லுவார். அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொலையே களவே காமத்தி விளைவு இதெல்லாம் உடம்பில் ஆனது. அதுதானே உண்மை தானே? கொலை கையால் செய்கிறாங்க, அது உடம்புல இருக்கா? கலவை அப்படி. தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் பார்த்தோம்னா கருணாமிருத்த சாகரம். வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி வந்து மான விஜயம். கோமல் சுவாமிநாதன் பார்த்தோம்னா தண்ணீர் முதுநாரை வந்து பார்த்தோம்னா ஒரு இசை நூல். ஓகே, தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் வந்து மான விஜயம். வி.கோ. சூரியநாராயண கருணாமிருத்த சாகரம். சூரியநாராயண சாஸ்திரி மான விஜயம். கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் முதுநாரை இசை நூல். ஓகே, 15 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் கடற்பேரகோட்டிய செங்குட்டுவன். இது வந்து 15 வந்து ஒரு 10 இது கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தோம்னா முதலாம் 10 கடைசி 10 கிடைச்சிருக்காது. மீறி எல்லாமே 8 கொடுத்துருப்பாங்க. யாரை பற்றி பாடினது அந்த மாதிரி சொல்லிட்டு எழுதி கொடுத்துருப்பாங்க, யார் பாடினது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னும் போது அதை அந்த டேபிள் காலம் மாதிரி இருக்கும். அதை படிச்சிங்கனாவே அது
ஷார்ட்கட்டோட நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் படிச்சிங்கனாவே இது அழகாக போட்டுக்கலாம். ஸோ 5ஆம் பத்திலாம் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன், அதாவது 5 மணிக்கு போய் பரணர் எழுதுனது வந்து பரண் மேலே போயிட்டு கடலோட அழகை வந்து பார்த்தாலே அழகாக இருக்கும் 5 மணிக்கு, அப்படியே அந்த சன்ரைஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். முத்தொள்ளாயிரம் பற்றி பொருத்தமற்றதை. ஸோ முத்தொள்ளாயிரம் பாடல்களை பார்த்தீங்கன்னா புறத்திரட்டு என்னும் நூலின் வாயிலாக 108 வெண்பாக்கள் மட்டுமே கிடைத்துள்ளதுன்றாங்க. ஸோ ஓகே இது கரெக்டு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பழைய உரைநூற்றுகளில் மேற்கொள்ளாக 22 பாடல்கள் சிறந்த நிலையில் காணப்படுகின்றனன்றாங்க. அடுத்து பார்த்தோன்னா பழந்தமிழ பண்பாடு, தமிழக மூவேந்தர்கள், அவர் தம் படைகள், வீரர்கள், போரியல் முறைகளை பற்றி சொல்லியிருக்கின்றது கரெக்டு. சுவை மிகுந்த விருத்தப்பாக்களால் கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றன்றாங்க. ஸோ இது பாவகை வந்து வேற பாவாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து தப்புன்றாங்க, விருத்தப்பா கிடையாது அப்படின்னும் போது டி மட்டும் தான் தப்பு. ஸோ புறத்திரட்டு அப்படின்ற இதில் இருக்குது 108 வெண்பாக்கள் மட்டும்தான் கிடச்சிருக்கு. அதே மாதிரி வந்து பழைய உரை நூலில் வந்து 22 பாடல்கள் சிறந்த நிலைமையில் இருக்குது. அதே பார்த்தோன்னா மூவேந்தர்களை பற்றி பாடிப்பாங்க, நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஒவ்வொருத்தவங்க பற்றியும் மூன்று பேரை பற்றி 900 பாடல்கள் வந்து பாடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நீல் நெடுங்கண்ணி அப்படின்னா விசாலச்சி தான் நீல் நெடுங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. வால் நெடுங்கண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்கநேத்ரி, அதாவது இது வந்து ஒரு இதுவாகவே கொடுத்துருப்பாங்க, உரைநடையில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பழமலைநாதர் பார்த்தோம்னா விருத்தகிரீஸ்வரர், செம்பொன் பள்ளியார் அப்படின்னு பார்த்தோம்னா சொர்ணபுரீஸ்வரர். அதாவது நீல்நெடுங்கண்ணினாவே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், விசாலமான கண் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ விசாலாட்சி வச்சுக்கலாம். வால் நெடுங்கண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா கட்கநேத்ரி, இது படிச்சு தான் ஆகணும். பழமலைநாதர் அப்படின்னோம்னா விருத்தகிரீஸ்வரர், செம்பொன் பள்ளியார் அப்படின்னா பொண்ணுனா சொர்ணம்னு சொல்லுவாங்களே, ஸோ சொர்ணபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ராபி சேது பிள்ளையின் நூல் எது? தமிழ் இன்பம். ஸோ தமிழ் இன்பம் தான் ராபி சேது பிள்ளையின் நூல். ஸோ சாகித்ய அகாடமியில் 2 கொஸ்டின் வந்து கேட்டாங்க, ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் என்ன பார்த்தோம்னா புனிதவதி, அவங்க தான் காரைக்கால் அம்மையார் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகத்தின் ஓட்ஸ்வர்த் வாணிதாசன், இதுவுமே இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அதே வந்து இப்போ வந்து ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதுமா கலைஞர் என்று மாற்றிக்கொண்டு யார்? சூரிய நாராயண சாஸ்திரி. நம்ம மேலே பார்த்தோம்ல சூரிய நாராயண சாஸ்திரி வந்து என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மான விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை தான் வந்து அவரோட பரிதுமா கலைஞர் தான் அந்த சூரிய நாராயண சாஸ்திரி. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றது இது? தந்தை பெரியார் பகுத்தறிவாளர் சங்கத்தின் நிறுவன கரெக்டு, பெரியார் கள்ளுக்கடை மாதிரியில் ஈடுபட்டார் கரெக்டு, மகாத்மா காந்தியின் தொண்டர் ஆனார் ஓகே, ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று 3 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார், இவர் இல்லை, அது ஒத்துழைமை இயக்கத்தில் இது அவர் வரமாட்டார். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆசிரியர் சிறுகதை. வாவேசு ஐயார் என்ன எழுதினார்? மங்கையர்கரசின் காதல், தாண்டவராய முதலியார் பஞ்சதந்திர கதைகள், செல்வசேகர முதலியார் அபிநய கதைகள், கூப்பாரா அப்படின்றது காணாமலை காதல். ஸோ வாவேசு ஐயர் மங்கையரின் காதல், தாண்டவராய முதலியார் பார்த்தோம்னா பஞ்சதந்திர கதைகள், செல்வசேகர முதலியார் அபிநய கதைகள், கூப்பாரா பார்த்தோம்னா காணாமலை காதல். அடுத்த பொருள் இணை கண்டறிக. இதில் பார்த்தோம்னா பொது உடைமை வந்து புதுமை பித்தன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொது உடைமை பார்த்தோன்னா ஐ திங்க் பாரதிதாசன் அந்த மாதிரி தான் அவங்க தான் பொது உடைமை அவங்கள பற்றி அதை பற்றிலாம் சொன்னாங்க. ஸோ தனித்தமிழ் அப்படின்னாலே வந்து அந்த மரமலை அடிகள் தான் ஒரு தனித்தமிழ், அதாவது தனித்தமிழ் வந்து தனித்தே இயங்கும், மற்ற மொழிகளில் வந்து சேர்ந்து அதுக்கு பண்ணாது அப்படின்லாம் சொல்லியிருப்பா இல்லையா. ஸோ பேச்சுக்கலை அண்ணா பார்த்தோன்னா அவரோட பேச்சுக்கலையில் வந்து சிறந்தவர் அண்ணான்வாங்க. ஸோ புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அப்படின்னா. ஸோ பொது உடைமை பார்த்தோம்னா பாரதியார் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்துக்கோங்க. அடுத்து துப்ளே ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்கு பல்லக்கியில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது? ஆனந்தரங்கர். ஸோ துய்ப்ளே அப்படின்ற ஆட்சியில் ஆளுநர் மாளிகையில் பல்லக்கில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது? ஆனந்தரங்கர். எங்கேருந்து பிடிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டுது. புகைப்பழக்கத்தை கதைக்கருவாக கொண்ட மெல்ல மெல்ல பற என சிறுகதை ஆசிரியர்னா லட்சுமி. ஸோ புகைப்பழக்கத்தை கதைக்கருவாக கொண்ட மெல்ல மெல்ல பற என சிறுகதை ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா லட்சுமி. மெல்ல மெல்ல பற எழுதுனது மட்டும் கூட கேட்கலாம், லட்சுமி. அரசு யாருடைய பிறந்தநாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது? காமராசர். இதெல்லாம் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். கல்வி வந்து ரொம்ப ஒரு இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா காமராசர். அவரோட பிறந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா ஜூலை 15 தானே. ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க. மனநூல்னா திருத்தக்க தேர்வு எழுதுனா சிவகச்சிந்தாமணி தான் மனநூல் காமநூல் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஓகே, அடுத்து அம்பைனா வீட்டின் மூளையின் ஒரு சமையலறை தான் அம்பை. அனுராதா ரமணன் எழுதுனது பார்த்தோம்னா காலச்சுமை தாங்கி. திலகவதி பார்த்தோம்னா எழுதுனது காளி. பாக்கியா எழுதுனது வலம்புரி. ஸோ வந்து இது சிறுகதைகள் போல இருக்க. ஸோ அம்பைனா வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை எழுதுனது அம்பை. அனுராதா ரமணன் பார்த்தோம்னா காலச்சுமை தாங்கி. திலகவதி பார்த்தோம்னா
காளி அப்படின்னு பாக்கியா அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா வலம்புரி எழுதிக்காங்க. ஸோ அவ்வளோதான், 100 கொஷின் வந்து முடிஞ்சது. அடுத்து ஒரு கொஷின் 2019 கொஷின் அடுத்து பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு சில விஷயம் எனக்கும் தெரியல, தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு அப்படியே ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது அப்படியே எப்படி இருக்குன்னா, சிலது வந்து டாபிக் வைஸ் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்ப்பீங்களா, கொஷின்ஸுமே வந்து எடுத்து அப்படியே வச்சு பாருங்களேன். சீரியஸாகவே உங்களுக்கு வந்து தனியாக டாப்பிக்காக படிக்கிறத விட நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி படிங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு கொஷின் பேப்பரில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஐ திங்க் நான் கொஞ்சம் வளவலன்னு பேசிட்டு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொன்னேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.